நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலைமை கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு இந்தியா அவசர முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு அறிவிப்புனால இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் போட்ட கெடுபிடி முதல்ல பணத்தை எடுத்து வை அப்படின்னு சிக்கல் மேல சிக்கலை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு பச்சை கொடி காமிச்சிருக்காங்க. இதை கண்டு மற்ற நாடுகள் எல்லாம் அப்படியே பொறாமப்படுற அளவுக்கு இந்தியா ஈரான் இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று இந்தியா படைச்சிருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக இனி இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் செய்தியாக இந்தியா படைச்சிருக்கும் அந்த சாதனையை பற்றி பார்த்துடலாம். அதாவது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கொண்டு அளிக்கும் திறன் கொண்ட ஏவுகணை மீதான சோதனையை இந்தியா வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு துறையில இந்தியா மற்றொரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன்படி தான் நாட்டின் வலிமையையும் தற்சார்பையும் புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல இந்தியா தன்னுடைய மேம்பட்ட அக்னி ஏவுகணையுடைய அதிநவீன பதிப்பை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஏவுகணை மேம்பட்ட MIRV அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுகிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. இந்த ஒரே ஒரு ஏவுகணை மூலமாக ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளில் இருக்கும் பல இலக்குகளை நம்மளால துல்லியமாக தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணையானது MIRV இது மிகவும் சிக்கலான மற்றும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மீதான சோதனை அனைத்து அம்சங்களையும் முழு வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாம நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து சவாலான இலக்குகளையும் மிக எளிதாக தாக்கி சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மே 8ஆம் தேதி ஏவுகணை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதுல பல பேலோடுகளை சேர்த்து வைக்கப்பட்டு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துடைய பல்வேறு இடங்களில் உள்ள இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஒரே ஏவுகணை ஒரே நேரத்தில் பல வார்ஹெட்டுகளை சுமந்து செல்லும் அபார திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவப்பட்டதுக்கு அப்புறம் இது அதன் பாதையில வெவ்வேறு துண்டுகளாக பிரிஞ்சு பல்வேறு இடங்கள்ல இருக்கும் இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றிகரமான சோதனை இந்த தொழில்நுட்பம் எந்தவித குறைபாடும் இன்றி ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை சோதனை ஒடிசா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவுடைய மிகப்பெரிய மற்றும் வலிமையான ஆயுதங்களை சோதிக்கும் முக்கிய இடமாக இந்த தீவு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. MIRV தொழில்நுட்பத்தின் இந்த வெற்றி மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த மேம்பட்ட அக்னி ஏவுகணையுடைய தனித்துவமான அம்சம் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல இருக்கும் பல இலக்குகளை முழுமையாக அளிக்கும் திறன் ஆகும். இந்தியாவுடைய ஒரே ஒரு மேம்பட்ட அக்னி ஏவுகணை இப்போது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் முழு திறனை பெற்றுள்ளதை இந்த சோதனை மூலம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த வெற்றிக்காக DRDO இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு விஞ்ஞானிகளை பாராட்டிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இது இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனுக்கு ஒரு புதிய வேகத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சாதாரண குண்டுகளை மிக துல்லியமான மற்றும் அதிநவீன ஆயுதங்களாக மாற்றும் தாரா அப்படின்னு சொல்லப்படுகிற புதிய ஆயுத அமைப்பையும் இந்தியா சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிகரிச்சுட்டு வரும் மிரட்டல்களுக்கு இடையே நாட்டின் தற்காப்பு ஆயத்த நிலைக்கு அது மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்திய பெருங்கடல் வட்டாரத்துக்கு மேல் பல இலக்குகள் சோதனையின் போது தாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணிலையும் கடற்பகுதியிலையும் நிறுவப்பட்ட பல நிலையங்களிலிருந்து ஏவுகணை சென்ற பாதை தொடர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கு. அதற்கு கட்டமைப்புகள் ஏவுகணை புறப்பட்டதிலிருந்து இலக்குகளை தாக்கும் வரை அதனை பின்தொடர்ந்திருக்கு. ஏவுகணை சோதனைக்கான அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. வெற்றிகரமான இந்த சோதனை ஒரே ஒரு ஏவுகணை கட்டமைப்பை பயன்படுத்தி பல இலக்குகளை இந்தியாவால் தாக்க முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் பல்வேறு தொழில்துறையினரின் உதவியோடு தற்காப்பு ஆய்வு மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வுக்கூடங்கள் ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த சாதனை இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலமாக இருந்தாலும் கோவிட் தொற்றுக்கு அப்புறம் லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட காலத்தில் தான் பிரபலமாச்சு. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் திடீரென அனைத்து ஊழியர்களையும் நிறுவனங்களையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு மாற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அதிகரிச்சுட்டு வரும் போர் பதற்றம் உலகளாவிய பொருளாதார சூழலையே தலைகளாக புரட்டி போட தொடங்கியிருக்கு. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக எரிபொருள் இறக்குமதியை அதிகமாக சார்ந்திருக்கும் இந்தியாவுக்கு
கூடுதல் நிதி சுமை உருவாகும் அபாயம் உருவாகி இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹைதராபாத்ல பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, மத்திய கிழக்குல நடந்து வரும் ஈரான் அமெரிக்க மோதல் காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இந்த சூழல்ல இந்தியா வெளிநாட்டு செலவுகளை எப்படியாவது குறைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அவர் பேசிய இந்த உரை தற்போதைய சர்வதேச நெருக்கடியின் தாக்கத்தை இந்தியாவில் பெரிய அளவுல பாதிக்க துவங்கி இருக்கிறத காட்டுது. எல்லோருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அளிக்க வேண்டும் அப்படின்னு மோடி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல், டீசல், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களை மிகுந்த கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களை தேவைக்கு ஏற்றவாறு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை அந்நிய செலாவணி செலவை சேமிக்கிறது மட்டுமில்லாமல் போர் காரணமாக ஏற்படும் தாக்கத்தையும் குறைக்க உதவும் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. பொதுமக்கள் தங்கள் அன்றாட பயன்பாட்டில் சிறு மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நாட்டுக்கு பெரும் உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு புரியும் வகையில் எளிய மொழியில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரான் அமெரிக்க போர் 3வது மாதத்துக்குள் நுழைஞ்சிருக்கு. இன்னும் கச்சா எண்ணெய், எரிவாயு சப்ளை சீராகல. இந்தியாவில் இருக்கும் சேமிப்பு இருப்பும் வேகமாக குறைஞ்சிட்டு வருது. தற்போது நிலைமை கையை மீறி போய்விட்டதால் எரிபொருள், டாலர் இருப்பையும் சேமிக்க ஒரே வழி லாக்டவுன் தான். அந்நிய செலாவணி சேமிப்பது தற்போது நாட்டின் முக்கிய தேவை அப்படின்னு மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்காக மக்கள் தங்கம் வாங்குவதையும் வெளிநாட்டு பயணங்களையும் ஒரு வருஷத்துக்கு ஒத்திவைக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நகரங்களில் இருக்கும் மக்களை மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துவது, கார் பூலிங், அதாவது பலர் ஒரு கார்ல பயணம், எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், ரயில் சேவையை பார்சல் போக்குவரத்துக்கு பயன்படுத்துதல், ஒரு வருஷத்துக்கு வீட்டில் இருந்து வேலை செய்தல் போன்றவற்றை ஊக்குவிக்குமாறு அறிவித்திருக்கிறாரு. மேலும் வெளிநாட்டு செலவை சேமிக்க சமையல் எண்ணெய் நுகர்வை குறைப்பது, ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைப்பது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, சொந்த நாட்டு பொருட்களை பயன்படுத்துவது ஆகியவற்றையும் மோடி அவர்கள் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மேலும் இவர் சொன்ன அனைத்து பொருட்களையும் இந்தியா அதிக அளவுல வெளிநாட்டிலிருந்து தான் வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதனால டாலர் இருப்பை சேமிக்க இதெல்லாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அவசரமாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதனால பதற்றம் கூட ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்புனால நீங்க யாரும் பதற்றம் அடைய வேண்டாம். இது எல்லாமே நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய நாடு நிலையான ஒரு கொள்கையில இருக்கணும். நாம அந்நிய செலாவணி மிகப்பெரிய அளவில் வச்சிருந்தாதான் நம்முடைய நாடு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா மற்ற நாடுகளை போல வீழ்ந்துரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உலக கச்சா எண்ணெய் சப்ளைல 1/5 செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தியில இப்போது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இதற்கிடையில தான் ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடம் சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் ப்ராசஸை ஈரான் தொடங்கியிருக்காங்க. இதற்கான விரிவான ஒரு திட்டத்தையும் ஈரான் போட்டிருக்கு. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி இப்போது ஒரு புதிய நிழல் யுத்தம் தொடங்கியிருக்கு. வளைகுடா நாடுகளில் போர் மேகங்கள் விலகாத நிலையில அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு வருது. ஏற்கனவே ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை வசூலிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்த நிலையில இப்போது அதுக்கான நடவடிக்கையில இறங்கியிருக்கு. அதன்படிதான் பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலும் குறிப்பிட்ட தொகையை சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தங்களை பற்றிய 40க்கும் மேற்பட்ட தகவல்களை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 1/5 இந்த பாதை வழியாக செல்றதுனால ஈரானுடைய இந்த அதிரடி நகர்வு கச்சா எண்ணெய் விலையை மேலும் எகிர வச்சிருக்கு. ஈரானுடைய இந்த புதிய விதிகளின்படி கப்பல்கள் தங்களுடைய உரிமையாளர்கள், இன்சூரன்ஸ் விவரங்கள், மாலுமிகளுடைய குடியுரிமை மற்றும் பயணப்பாதை குறித்த தகவல்களை ஈரான் அறிவிச்சிருக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும். இதுல ஏதாச்சும் தவறான தகவல் இருந்தா அந்த கப்பல்கள் சிறை பிடிக்கப்படும் அல்லது திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை ஆதரிக்கும் நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் பெரும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம் நாட்டுடைய கப்பல்கள் ஹார்முஸை கடக்க ஈரான் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருக்கு. இதனால இந்திய கப்பல்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஹார்முஸை கடக்கும். இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா உள்ளிட்ட சில நாடுகளுக்கும் ஈரான் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸை பொறுத்த வரைக்கும் அது ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கு. இதனால தாங்கள் வசூலிக்கும் சுங்கவரியை ஓமன் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பதாகவும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஈரானை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வருது. நேரடியாக போர் நின்றுவிட்ட போதிலும் ஈரானுடைய துறைமுகங்களுக்கு எந்த ஒரு கப்பலும் செல்லாத வகையில முற்றுகையிட்டு இருக்காங்க. ஹார்முஸ் நெருக்கடி மேலும் நீடித்தால் அது சர்வதேச அளவுல எரிசக்தி விநியோகத்தில் ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். இந்த ஆபத்து இருக்கிறதுனால தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தி இருக்கிறாரு.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வரவும் தங்கம் வாங்குறதை தவிர்க்கவும் மக்களுக்கு உருக்கமான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ஆதிக்கம், மறுபக்கம் ஈரானுடைய பிடிவாதம் அப்படின்னு இருமுனை தாக்குதலில் சிக்கியுள்ள கச்சா எண்ணெய் சப்ளை சாமானிய மக்களுடைய சமையலறை வரைக்கும் அதன் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிருச்சு. இந்த பவர் கேம் நிரந்தரமாக முடிவுக்கு வராத வரைக்கும் பதற்றம் தொடரவே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.